உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை
கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி குஞ்சரமே உமைப்பா
காட்டு மல்லி புச்சரி காளையநல்லூர் நகரில்
பெரியோர்களே, சபை நிறைந்த என் தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது இந்த தேனி மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய கூடலூர் வட்டம் லோயர் கேம்ப் அஞ்சல் அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சுருதிமலை அடிவாரம் பளியன்குடிமா நன்னகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே குழுவிருந்து வரக்கூடிய அதாவது ஓம் ஸ்ரீ அருள்வெளி சித்தனே, அதோடு ஓம் ஸ்ரீ மாரிமுத்து சித்தருடைய திருவாலயமாக ஐயனுடைய ஆலயமாகவே இந்த அமைந்துள்ளது. அப்பேற்பட்ட இந்த ஐயன் குழுவிருக்கக்கூடிய இந்த சித்தர் பீடமான நகரத்திலே இப்பேற்பட்ட இந்த சித்தருடைய பீடத்தில் ஓம் ஸ்ரீ சித்தர் குடிலில் 37வது ஆண்டு குரு பூஜை நிகழ்ச்சி பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த சித்தர் பீடத்தில் 37வது ஆண்டு குரு பூஜை நிகழ்வை தொடர்ந்து இந்த திருவிழாவை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளிசையை வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு இடத்திலேயுமே சரி இந்த வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னா அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலேயே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏனம்மா சாஸ்தாங்கதையை முதல்ல ஆரம்பிக்கணும்? ஏன் சாஸ்தாங்கதையை பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அதை எடுத்துங்க ஐயா. அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா என்ன தாயி? அப்படின்னா நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் ஹரிஹர புத்திரன் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து அப்படி கிடையாது. எப்படி? ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஹரிஹர புத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே ஆலயத்திற்கு வரும் என்பது ஒரு ஐதீகம். சாஸ்தா மட்டும் பிறக்கவில்லை என்றால்? சாஸ்தா பிறக்கலைன்னா எந்த சாமியுமே இந்த கோயிலுக்குள்ள வராது. சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? ஆலயமா இருந்தாலும் சரி, விஷ்ணு ஆலயமா இருந்தாலும் சரி, ஜெய அனுமனுடைய ஆலயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோயிலாக இருந்தாலும், சக்தி கோயிலாக இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் சரி, அதாவது ஐயனார் பிறந்தால் தான் அனைத்து தெய்வங்களும் மனமகிழ்ந்து வருமா? சாமி ஆடும். முதலாவது பாடக்கூடிய இந்த ஐயனுடைய அதாவது ஐயனுடைய கதை எதற்காக பாடுறது தெரியுமா? எதற்காக ஐயா? ஆதிவள்ளி கைலாசத்திலே அந்த என் பெருமாளாகிய ஹரி ராமச்சந்திரர் வில்லை வளைத்து சரி அதற்காக ஒரு மைந்தன் பிறந்தான். மாயாண்டி சுடலை என்று அவருக்கு தான் இந்த வில்லிப்பாட்டை ஆரம்பித்தது. முதல்ல தேவர்கள், மூவர்கள், அசுரர்கள், கிண்ணறர்கள், கிண்புரடர்கள், தபோதனர்கள், தபமுனிவர்கள், அஜிரர்கள் இப்படியெல்லாம் சபை கூடி இருக்கக்கூடிய கூட்டத்திலே ராமர் வந்து வில்ல வளைத்து படிச்சாராம். அதனாலதான் சாஸ்தா கதை முதல் தொடங்கினதுனால சரி இன்னைக்கு இந்த வில் முன்னால சாஸ்தா கதையை எங்க போனாலும் எந்த ஆலயத்துக்கு போனாலும் பாடுவோம். நம்ம படிக்கும். ஆகையினால் சாஸ்திரத்திற்கு 4 வார்த்தையிலே சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு முடித்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த சித்தருடைய வீடமாகப்பட்ட அருள்வெளி சித்தருடைய ஆலயத்தில் ஸ்ரீ மாரமுத்தி சுவாமி சித்தருடைய ஆலயத்திலே அவர் வணங்கி வரக்கூடிய கண்ணபுரான் கிருஷ்ண பெருமானின் திருக்கதைகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். அதாவது நாமல் வணங்கி வரக்கூடிய ஐயா சித்தரை பத்தி சொல்லணும்னு சொன்ன அவங்க செய்யாத அதிசயங்களே கிடையாது. ஏற்கனவே அவ்வளவு அதிசயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்த கூடிய அப்பேற்பட்ட இந்த சித்தருடைய திருவாலயத்தை பத்தி பேசணும். நமக்கு வந்து அதெல்லாம் சொல்லணும்னு சொன்னா நம்ம வாயினால் நிறைய சொல்ல முடியாது. ஆமா அப்பேற்பட்ட அதிசயங்கள் எல்லாம் ஐயா செய்து இருக்கிறார்கள். சரி
ஆகையினாலே ஐயா வணங்கி வந்த திரு கண்ணபுரானுடைய கிருஷ்ணனுடைய திரு புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். இப்ப அழகா பாட போறோம். பாடி முடித்து அதோடு முளைப்பாரி வந்து நீங்க எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னா ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம்னா நம்ம ஊர்ல முளைப்பாரி போட்டாங்கன்னா அந்த முளை வந்து பச்சை பச்சைன்னு இருக்கும். சரி. ஆனா இங்க மஞ்சள் மஞ்சள்னு தெரியுது. மஞ்சள் நிறமும் அழகா அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க ஆத்தாள. ஆமா, இது ஒரு வித்தியாசமா இருக்கு. சரி. ஆகையினாலே கண்ணனுடைய பிறவி கதையை முடித்து அதனை தொடர்ந்து கும்மி பாடல் பாடி அழகா பாடி நிகழ்வை தொடருவோம். ஆமா. பாடக்கூடிய பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். கதை குற்றங்கள். எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள், சிறிய பொருள் குற்றங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்கள் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், முன்னாடி இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் நாங்க பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் நாங்க பாடினாலும் ஏனென்ற வில்லுப்பாட்டு வந்து ஏற்கனவே இதுவரைக்கும் தேனி மாவட்டத்துல நீங்க பாத்திருக்கீங்களா பாக்கலையான்னு எங்களுக்கு தெரியல. வந்த உடனே ஒரு ஆள் சொன்னாரு, ஒரு அண்ணாச்சி. எப்படி அண்ணாச்சி? நாங்க வந்து வில்லுப்பாட்டு இதுவரை கேட்டது கிடையாது. இல்ல, இன்னைக்கு மாதவி தாயத்தான் நாங்க முதல்ல கூப்பிட்டு இருக்கோம். சரி. இதுக்கு முன்னாடி எங்க ஏரியாவில் வில்லுப்பாட்டு வந்தது கிடையாது ஒரு அண்ணாச்சி சொன்னாரு. ஆமா, சரிதான். ஆனா 1000 தான் இருந்தாலும் சரி, நம்ம வில்லுப்பாட்டை யூடியூப் மூலமா பார்த்திருக்கலாம். பார்த்து இந்த மக்கள் எல்லாம் ரசிச்சிருப்பாங்க. ஆமையா. அதனால நமக்கு ஒரு தனிப்பட்டாலும் ரசிகரும் பட்டாலும் ஒரு பட்டாலும் இருக்கதான் செய்யும். அதனால நீங்க ஏற்கனவே பார்த்தவங்களும் இருக்கலாம், பார்க்காதவர்களும் இருக்கலாம். ஆமா. அப்படி இருப்பதனால சரி, இந்த வில்லிசையோ ஒரு சொல்லிசை என்று சொல்வார்கள். வில்லிசையோ சொல்லிசை என்று சொல்வார்கள். வில்லுப்பாட்டு வந்து நம்ம ஆடவோ பாடவோ இல்ல நல்ல நக்காண்டி பண்ணவோ அது கிடையாது. அதுக்காக கிடையாது. ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகழை நாம எடுத்து சொல்லணும்னா இப்போ கண்ணன் கதையை பாடுகிறோம்னா சரி, கண்ணபுரான் எப்படி அவதாரம் செய்தார், யாருக்கு திருமகனாக பிறந்தார், அவர் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறார், நமக்காக என்னவெல்லாம் சுவாமி செய்திருக்கிறார் அப்படிங்கறதை பத்தி தெரிந்து கொள்ளணும்னா இந்த வில்லுப்பாட்டு மூலமாகத்தான் அதை தெரிந்து கொள்ள முடியுமா? ஆமாய்யா. ஆகையினாலே சரி, நாங்கள் 6 பிழை 100 குச்சங்கள் இருந்தாலும் எங்களுக்கு முன்பாக இந்த ஊருக்கும் இந்த ஆலயத்திற்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவியர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். நாங்க வரதுக்கு முன்னால பரதநாட்டியம் கூட நடந்திருக்கும் நினைக்கிறேன். 4 பிள்ளை ஆடிச்சு. இனிமேதானா முடிஞ்சிட்டா. ரொம்ப சூப்பரா ஆடினாங்க. அந்த கந்துக்கு பிறகு தாய் ரொம்ப சூப்பரா ஆடிச்சு. அப்படி கடவுளே நேர வந்த மாதிரி இருக்கு. ஆமா, உண்மைதானே. பிறகு பரதநாட்டியம் சிறப்பா ஆடினாங்க. அதனால உங்களை மாதிரி எல்லாம் எங்களுக்கு பரதநாட்டியம் ஆட தெரியாது. ஆமா, எங்களுக்கு பாடத்தான் தெரியும். நமக்கு பாடத்தான் தெரியும். சரி. அப்படி இருப்பதனாலே எங்களுக்கு முன்பாக எத்தனையோ பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருந்தாலும் ஆடி இருந்தாலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதே மதே மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் முகமது கலிதமாகி அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா?
சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்காவ் ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 ஆனமலை ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக சபரிமலை சாஸ்தாவாக சாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தார் என்று கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க, நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.